அன்னை உள்ளம் ஆதரவற்ற முதியோர் இல்லம், அன்னை உள்ளம், ஜிகே மூப்பனார் வளாகம், 5/29, தெற்கு சிவன் கோயில் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. வா வா, இங்கே பாரு. ஐயா நிர்வாகி அவர்கள், பேர் சொல்லுங்கள். முனவர் பாஷா. முனவர் பாஷா. ரொம்ப எத்தனை வருஷமாக நடத்துறீங்க இது? 13 வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். 30 ஆதரவற்ற முதியோர்களை கொண்டு அன்னையர்கள் இங்கே இருக்கிறார்கள். 30 ஆதரவற்ற முதியோர்களை வைத்து அன்னை உள்ள முதியோர் இல்லத்தை கடந்த 13 வருடமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது ஒரு வாடகை கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த இல்லத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து ஓடாகிவிட்டு இதற்கு முன்னால் உழைக்க முடியாமல் இருக்கின்ற தாய்மார்கள் யாரும் ஆதரவில்லாததால் இங்கே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அப்படி தப்பித்தவறி மகள் இருந்தால் கூட மருமகன் வைத்துக் கொள்வதில்லை. எனவே இவர்கள் காவல்துறை மூலமாக அல்லது சமூக தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு இங்கே சேர்க்கப்படுகிறார்கள். இங்கே சேர்ந்ததற்கு பின்னால் கடைசி காலம் வரை எல்லா பராமரிப்புகளையும் நாங்களே பார்த்து கொள்கிறோம். அவர்களிடமிருந்து ஒரு காசு கூட வாங்குவதில்லை. இலவசமாகத்தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முதியோர் இல்லத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள். மக்களை பொறுத்தவரை தானத்தில் சிறந்தது அன்னதானம். எனவே ஆதரவற்ற இந்த முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள். அல்லது மளிகை பொருட்களாக அரிசி, பருப்பு வகைகளை வாங்கி தந்து முதியோர்களின் பசி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இல்லம் தொடர்ந்து 13 ஆண்டுகளை கடந்து நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தான் பிரதான காரணம். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சையையும் மருத்துவர் செய்கிறார்கள். மருந்துகளை லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் என்று வருகின்றவர்களிடமிருந்து கேட்டு பெறுகிறோம். மொத்தத்தில் இங்கே இருக்கின்ற அத்தனை முதியோர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பொதுமக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் என்பதை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த பேர் நான் குழந்தை பேர் சாய் தேவிகன். இன்று கூட சாய் தேவிகன் அவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர். பொங்கலை முன்னிட்டு தன்னால் முடிந்த அளவுக்கு பிஸ்கட்டுகளை கொண்டு வந்து முதியோர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இப்படி பல வகையிலே கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூட இங்கே வருகை தந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்ற பெயரால் எந்த முதியோர் இல்லத்திலேயும் அவர்களை அனுமதிப்பதில்லை. நாங்கள் மட்டுமே அவர்களை அனுமதிக்கிறோம். ரீச் அவுட் ப்ரோக்ராம் என்று பல கல்லூரிகளிலிருந்து வருகிறார்கள். ஆக வருகின்ற அந்த மாணவர்களிடம் நாங்கள் சொல்வதெல்லாம், உங்கள் காலத்திலாவது இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். பெற்றோர்களை நீங்கள் கண்ணை காப்பது போல பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோளைத்தான் அவர்களிடம் வைக்கிறோம். எங்களுடைய எண்ணமெல்லாம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக அதற்கான இளைய தலைமுறை அந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி, வணக்கம். உங்கள் அலைபேசி எண் சொல்லுங்கள். 98417 98417 699 02. பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. முனவர் பாஷா. அன்னை உள்ளம் நிறுவனர். நன்றி. இந்த பெயர் சாய் தேவிகன். உங்களுக்காக பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன். உட்காருங்க. அப்புறமா வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்பப்போ வருவோம். எங்கேதான் வீடு பக்கத்தில். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு. வணக்கம் சொல்லு. இங்க வா. கொடு, எடுத்து ஒன்று எடுத்து கொடு. கிட்ட போய் கொடு. அல்ல நான் வரேன். குழந்தை வருவான். அங்கேயே உட்காருங்க. ஏன் அப்படியா? சரி இங்கே வா. சரி
அந்த பாட்டு சரி மொத்தமாக இப்போ மொத்தமா நாங்களே கொடுத்துட்டுமா? சரி அவன் குழந்தை கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். சரி இந்தாங்க சரி இதோ இங்கே வா அங்கே வா அங்கே போய் குடிச்சிட்டு வா. இந்த பாரு அங்கே ஒரு பாட்டு இருக்காங்க. மெதுவாப்பா 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 ஆ சரி வா வா மெதுவா வா மெதுவா வா இந்த அங்கே போய் கொடு நான் எடுத்து தரேன் கொடு. மெதுவா. வாங்கிட்டு போங்கம்மா. இந்தா இந்தா நான் நிக்கிறேன் கொடு. நன்றி. பாத்து நீங்க நகட்டுங்க அவன் போவான். அதே நான் திருச்சி சொல்றேன் அர்த்தம். இருக்கா சரி தேவிகா சாய் தேவிகா பை வேணுமாங்க? வேண்டாம் சரி பாய் பாய் சொல்லு. உங்க தாத்தாவா? ஆமாம் ஆமாம் சரி போயிட்டு வரமா. சரி அங்கிள் போயிட்டு வர சொல்லு. ஹாப்பி பொங்கல். நல்லா படிக்கணும். வரங்க இன்னொரு முறை வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர. சரி சரி பா மெதுவா மெதுவா. கீழே டைம் ஓடுது பார். எடு 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 ஆமாம் எடு. இப்போ உட்காருங்க என்ன பாலிப்புலே. சரி அப்படி வராங்க. அம்மாவுக்கு இடம் இல்லை தாத்தா தான் உட்கார முடியும். சரி தாத்தா உட்காரு. என்ன ரவி வணக்கம். நீ இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. மெதுவா மெதுவா. இரு இரு வைப்பா. ஸ்டில் சொல்லித்தரேன் தாத்தா சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டு. எங்கே 3 பேர் இங்கே வரல. இங்கே அப்படியே தான் இரு இரு மாட்டாதுங்க. அம்மாங்க அம்மா அங்கே கிட்ட வா. இருப்பா. அப்படியே இரு அப்படியே இது அமுக்கணும் ராஜா. 3 பேர் வேணா இது அமுக்கு. தாத்தா நான் அமுக்க முடியும். அப்பதான் உனக்கு அமுக்க வராது. நல்லபடி. வெரி குட். இன்னும் கொஞ்சம் உன் முகம் தெரியல பாரு, வாய் தெரியல பாரு. வெரி குட். சூப்பர். சக்கரை கட்டி கற்றுக்கிட்டாரு, தெரிஞ்சு போச்சு. உன்னையெல்லாம் தெளிவல நான் எடுத்துட்டேன் போ. நான் ஒன்றும் இப்படி பண்ணல. தங்கம் தங்கம் போன் வச்சுனதுக்கு அவர் வந்தாரு. உங்க கூட விளையாட தானே வந்தாரு. இதுவும் விளையாட்டு. விளையாடுறதுக்கு போன் வச்சுனாங்க. இங்க மேல மேல கியூட்டா சரிங்க. சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை இன் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிரவி ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும்,
வீண் வம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம், கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் உங்கள் வீடு, கடை, அலுவலகம், பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382689894. இது 1 கிலோ